வணக்கம். உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மூலிகை மருத்துவத்தில் நாம் பார்க்க இருக்கும் ஒரு சிறந்த மருந்து என்னன்னாக்கா, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவது இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை என்ற லேபில் செய்யப்பட்ட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸு குறைவாக உள்ளது, மொட்டிலிட்டி ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் உள்ளது என்று வருகிறார்கள். இவ்வாறு குழந்தை பாக்கியம் இல்லை என்று இன்னைக்கு திருமணமாகி 10 வருஷம் 15 வருடம் 20 வருடம் ஆயிடுச்சுங்க, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க. என்னிடத்தில் ஆண்மை குறைவு என்ற குறைபாடும் எழுச்சி இல்லாமை, நரம்பு தளர்ந்து இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி இருக்கிறது என்று காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இனிமேல் கிடைக்காது என்ற முடிவோடு இருந்த நான் உங்களை பார்த்தேங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த மருந்து நான் 5 மாதமாக சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். இதில் நான் கொடுத்த 5 மாத மருந்தில் அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்டு கூடி இருந்தது, உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகி இருந்தது, கவுண்ட்ஸ் கூடி இருந்தது சோதனை செய்ததில். அதன் பிறகு அவருக்கு எழுச்சி மிகவும் நன்றாக வந்துவிட்டது 5 மாத மருத்துவத்திற்கு பிறகு. அதன் பிறகு அவருக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ப உணர்வு, எழுச்சி ஆகிக்கொண்டே இருந்தது. சரிங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான போதிய அளவு விந்தில் உயிரணுக்கள் பெருகி இருக்கிறது. பெண்ணிற்கு இன்ப கிளர்ச்சி அதிகமாகவும் ஆணுக்கு இன்ப கிளர்ச்சி தூண்டுதலாகி நீண்ட நேரம் இடையற்ற அளவு தொடர்ந்து இன்பம் அளிக்கக்கூடிய, அவருக்கு ஆண்மை தன்மை சக்தியை உருவாக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்தை நான் கொடுத்தேன். விந்து நன்றாக ஊறி இறுகி இருந்தது. அவர்களுக்கு களவியலில் ஈடுபடும் போது நீண்ட நேரம் இன்பம் தூய்க்க முடிந்தது. அவர்கள் இன்பத்தை அனுபவித்து கொண்டே மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற தம்பதியர்கள் என்று இப்பொழுது நான் கூற சந்தோஷப்படுகிறேன். இந்த மருந்தை இனிமேல் நான் அளவோடு எடுத்துக்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய மனைவி போதும் போதும் விடைய ஆளை அப்படி என்று சொன்னால் கூட என்னுடைய இன்ப உணர்ச்சி, என்னுடைய மனைவி மையல் கொண்டு போதும் ஐயா ஆளை விடு, ஒன்றும் இல்லாதவருக்கு இவ்வளவு வீரியம் எப்படி வந்தது என்ற ஒரு ஆச்சரியத்தோடு அவருடைய மனைவி. அப்போ ஒரு மனைவி மையல் கொள்ளும் அளவிற்கு, தாபத்தை தீர்க்கும் அளவிற்கு, மோகம் தீர போதும் என்ற அளவிற்கு மனைவியை சந்தோஷப்படுத்தும் இந்த மூலிகை மருந்துகளை பாருங்கள். இதுதான் அதனுடைய கலவை. இந்த மருந்து செய்வது மிகவும் கடினங்க. இது அப்படியே ரா மெட்டீரியலாக காட்டலை. நீங்களாக செய்யாதீங்க தயவு செஞ்சு. அது சுத்தி முறை செய்யாமல் செய்யப்பட்டால் பலன் அளிக்காது. சுத்தி செய்யாத மருந்து என்றைக்குமே பலன் தராதுங்க. அதாவது ஜாதிக்காய் சுத்தி செய்யாமல் செஞ்சோம்னு வச்சுங்க, நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையும், பூனைக்காளி சரி, அது சுத்தி செய்யணும். அது சுத்தி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சுத்தி செய்யலைன்னா அந்த விரைப்புத்தன்மை அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரி இங்கு அரிய பெரிய மூலிகைகள் என்று அழைக்கக்கூடிய வெறும் 5 மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய இந்த மருந்துங்க பக்க விளைவுகள் இல்லாதது. கணவன் மனைவி இன்புற்று இருக்க மிகவும் தகுதியான இந்த மூலிகை நீங்களே செய்யலாம் என்ற எண்ணத்தில் நான் விரிவுரையாக சொல்ல இருந்தேன். ஆனால் வீடியோவையும் பார்க்கிறார்கள். வீடியோ பார்த்துக்கிட்டு அது என்னங்க என்றாங்க. இது தாங்க என்ன சொன்னாக்கா திரும்ப புரியலை, சுத்தி முறை செஞ்சு தாங்க செய்யணும் அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவசரப்படுகிறார்கள். அவசரப்பட்டு அவர்களாக மருந்து செய்து அவர்கள் சந்தேகம் கேட்பதற்கும் அவர்களுடைய சந்தேகம் தீர்ப்பதற்கும் பெரும்பகுதியான நேரம் எனக்கு வீணாகுது. இதன் ஒரே காரணமாக இதனுடைய பெயர்களை நான் வெளியிட விரும்பவில்லை. எங்களது மூலிகை மருத்துவ பயிற்சி மையத்தில் களவியல் செய்வதற்கான மருத்துவ
முறைகள் கற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது களவியல் என்றால் செக்ஸாலஜி, அதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கின்றோம். குழந்தை பிறப்பதற்கு இன்ஃபெர்டிலிட்டி இவ்வாறு ஃபெர்டிலிட்டியாக மாற்றுவது. நீங்களும் நலமோடு வாழ வேண்டும், மற்றவர்களையும் நலமோடு வாழ வைக்க வேண்டும்.